Hello 12th standard business max students. I am Karnagaran. In chapter number 1, applications of matrix and determinant, exercise number 1.3, sum number 1. The subscription department of a magazine, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது இந்தியா டுடே, காம்படிஷன் சக்ஸஸ் அந்த மாதிரி புக்ஸ் மேகசின் sends out a letter to a large mailing list inviting subscriptions. அப்போது மேகசீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக, மேகசின் வாங்கிறதுக்காக நிறையா பேருக்கு லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. some of the people receiving this letter already subscribe to the magazine while others do not. அப்போ இந்த லெட்டர்ஸ் வாங்கினவங்கள சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அந்த லெட்டர்லேருந்து என்ன தெரியுதுன்னா 45% of those who already subscribe will subscribe again. இங்கே பாருங்கள், this is a very important word. Subscribe will subscribe again. Subscribe will subscribe again. For example, நான் ஒரு குமுதம் புக் வாங்கியிருக்கிறேன். ஒரு வருஷம் முடிய போகுது, டிசம்பர் மாதம் முடிஞ்சோடனே எனக்கு ஜனவரி மாதம் லெட்டர் வருது, இந்த மாதிரி புக்கு முடிய போகுது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா புதுசான்னு சொல்லிட்டு. எஸ், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்க. அப்போது வாங்கினவன் மீண்டும் வாங்குகிறான். எத்தனை சதவீதம்? 45% பேர் வாங்கினவன் திருப்பி வாங்குகிறான். இந்த மாதிரி வாங்கினவன் திருப்பி வாங்குகிறான். எத்தனை பேர்? 45 பேர். சப்ஸ்கிரைப் பண்ணவன், நல்லா கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவன் திருப்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறான். சப்ஸ்கிரைப் பண்ணவன் திருப்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறான். எத்தனை பேர்னா 45%. 45%. ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணவன், அதாவது அந்த குமுதமோ ஆனந்த விகடனோ ஏதோ ஒரு புக்கை வாங்கினவன் திருப்பியும் வாங்குறான், அடுத்த வருஷமும் வாங்குறான். அந்த மாதிரி 45% வாங்குறான். while 30% of those who do not now will subscribe. இது வரைக்கும் 30% பேர் புக்கு வாங்கினதே கிடையாது. இந்த புக்கு வாங்காதவங்க ஒரு 30 பேர் புதுசாக வாங்க போகிறாங்க. அதாவது நான் சப்ஸ்கிரைபர்ஸ், வாங்காதவங்க புதுசாக வாங்க போகிறாங்க. அவங்க எத்தனை சதவீதம்னா 30%. அவங்க 30%. வாங்காதவங்க who do notனா வாங்கவில்லை, வாங்காதவர்கள் நவ்னா உப்போ will subscribeனா வாங்குவார்கள். எஸ்னா சப்ஸ்கிரைப், வாங்குவார்கள். முன்னாடியே வாங்கியவர்கள் மீண்டும் வாங்குவார்கள். முன்னாடி வாங்காதவர்கள் என்னென்னா நோ, முன்னாடி வாங்காதவர்கள் நான் சப்ஸ்கிரைபர்ஸ், முன்னாடி வாங்காதவர்கள் மீண்டும் புதுசாக வாங்குகிறார்கள் 30%. இதுதான் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு we will create probability transition matrix. இதான் இந்த சம்மோடைய முக்கியமான விஷயம். probability transition matrix. probability transition matrix இதான் இந்த சம்மோடைய மிக மிக முக்கியமான விஷயம். டி probability transition matrix என்ன அர்த்தம்னா, ஒரு மேட்ரிக்ஸை போட்டுடணும். இதில் சப்ஸ்கிரைப், நோ சப்ஸ்கிரைப் அல்லது நான் சப்ஸ்கிரைபர்ஸ், சப்ஸ்கிரைப், நான் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்காமல் போனவங்க வருவாங்க. இதில் வாங்காதவர்கள் புதிதாக வாங்கியவர்கள் வருவாங்க. இதில் வாங்காதவர்கள் வந்துடுவாங்க. ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு லைன் வரும். ஃபஸ்ட்டு லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மீண்டும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க? 45% பேர் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது 45%. 45%னா 45/100. 45/100 சதவீதம்னா பை 100. ரைட்டா? இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வாங்க, நான் சப்ஸ்கிரைபர், வாங்காதவர்கள் புதிதாக எத்தனை பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க? 30%. 30%னா 3/100. இப்போ நானுக்கு வாங்க, வாங்கினவன் திருப்பி வாங்கிட்டான். முன்னாடி ஒரு குமுதமோ ஆனந்த விகடனோ 45 பேர் வாங்கியிருந்தானுங்க, 45 பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ 100 பேரில் 45 பேர் தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அப்போ மீதி நமக்கு ஒரு 55 பேர் இருக்கிறானுங்க பாரு, அவனுக்கு வானான்ட்டானுங்க. நல்லா படித்து பாருங்களேன். இந்த லிஸ்ட்டு, மெயிலிங் லிஸ்ட்லேருந்து 45% ஆஃப் தோஸ் who already subscribe will subscribe again. 45% தான் திருப்பி வேணும்னு நிற்கிறான் அந்த புக்கை. இப்போ மீதி 55% வேணான்ட்டான். இப்போ முன்னாடி வாங்கியிருந்தவன்
முன்னாடி வாங்கி கொண்டிருந்தவர்களில் 45% தான் அந்த புக்கு திருப்பி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறான். திருப்பி ஒரு 55% பேர் என்ன பண்ணிட்டான், வேணான்ட்டுக்கிறான். அப்போது 45% தான் வாங்குறேன்னு இருக்கிறான். அப்போ இதில் மீதி 55% வேணான்ட்டுக்கிறான். சப்ஸ்கிரைப் பண்ணவன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? இதை 100ல் மைனஸ் பண்ணணும். இப்போ 100% பேரில் 45% பேர் கேர்ள்ஸ்னு வச்சுங்க. அப்போ எத்தனை சதவீதம் பாய்ஸ் இருப்பாங்க? 45% கேர்ள்ஸ்னால் பாய்ஸ் 55% இருப்பாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் மீண்டும் 45% வாங்கிட்டானா, அப்போது கொஞ்சம் பேர் வாங்காம விட்டுட்டான். எத்தனை பேர் வாங்காம விட்டானா, இதில் 100ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 55/100. அதே மாதிரி வாங்காதவர்கள் புதுசாக ஒரு 30% வாங்கியிருக்கான். அப்போ 70% பேர் வாங்கலைன்னு அர்த்தம். 30% பேர் புதுசாக வாங்க ஆரம்பிச்சிட்டானா இதை 100ல் மைனஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அப்போது 70% பேர் வாங்கவில்லை. அப்போது ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை எப்படி எழுத போகிறோன்னா, டெசிமல் எழுதிட போகிறேன். டெசிமலில் எப்படி சார் எழுதுறதுன்னா, 2 0 தானே, அப்படியே 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருங்க. 0.45, 0.55, 0.30, 0.70. இதை கூட்டினீங்கன்னா ₹1 வரணும். கரெக்டாக 1 வரணும். ஏன்னா ப்ராபபிலிட்டியோட மொத்த டோட்டல் 1. நடக்கும், நடக்காது, முக்கால்வாசி நடக்கும், அப்போ கால்வாசி நடக்காது. முக்காவும் காலும் கூட்டினா 1. அதே மாதிரி 45 பைசாவையும் 55 பைசாவும் கூட்டினா ₹1. 30 பைசாவும் 70 பைசாவும் கூட்டினா ₹1. இந்த சைடை கூட்டினா 1 வரணும். வந்ததுன்னா நம்ம கரெக்டாக போயினுக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது. ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணுறது தான் ஸ்டேஜ் நம்பர் 1. இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் டீன்னு சொல்லியிருக்கேன் நான், ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். இது முடித்த பிறகு while இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆன் த லாஸ்ட் லெட்டர், ஒரு லாஸ்ட் லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கதைக்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. The last letter, it was found 40% of those receiving it ordered a subscription. அப்போது முன்னாடி ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாங்க. முன்னாடி ஒரு லெட்டர் போடும்போது 40% பேர் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஒரு 40% பேர் இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 40% பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் லெட்டருக்கு. அப்போ எத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க? 60% பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 100 பேருக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. 100 பேரில் லாஸ்ட் லெட்டர், இதுக்கு முன்னாடி கதை லாஸ்ட் லெட்டர் அனுப்புனதில் வெறும் 40% பேர் தான் அந்த லெட்டரை வாங்கிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீதி 60% பேர் லெட்டரை வாங்கிட்டு என்ன பண்ணலை? சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலைன்னா என் இதை டெசிமலில் மாற்றினீங்கன்னா 40/100 0.40. 2/100 போட்டால் 2 நம்பர் தள்ளி புள்ளி கேட்கணும். 2 0 போட்டால் 2 நம்பர் தள்ளி புள்ளி கேட்கணும். 60/100 0.60. இது லாஸ்ட் லெட்டர். இப்போ கேள்வி என்னன்னா, what % of those receiving current letter can expect subscription? எத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கடைசி கேள்வி. எப்போதுமே இப்போ யார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, போன வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனையும் போன வருஷம் ஆர்டர் பண்ணதையும் இந்த வாட்டி வந்திருக்க டிரான்சிஷன் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அடுத்த வருஷம் வந்துடும். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இது 2020ல் எத்தனை பேர் அந்த புக்கை ஆர்டர் பண்ணுவான், ஆர்டர் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுக்கணுன்னா, போன வருஷம் ஆர்டர் பண்ணானே அவனுடைய நம்பரையும் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அடுத்த வருஷம் வந்துடும். இப்போ 2021 வேணும்னு வச்சிங்களேன், இப்போ 2020ஐயும் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 2021 வந்துடும். 2022 வேணும்னு வச்சிங்களேன், 2021ஓட ஆன்சரையும் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸையும் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 2022. எப்போதுமே ஒரு ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் வந்துடும். இது லாஸ்ட்னா முன்னாடி. இப்போ அவன் கேட்டுக்குது கரண்ட். இப்போ என்ன கேட்டிருக்கிறான்? கரண்ட் லெட்டரை பற்றி கேட்குறான். அப்போ கரண்ட்னா இப்போ இந்த லெட்டருக்காக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது போன வருஷம் நடந்த விஷயத்தையும் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன செய்யணும் பாருங்கள், லாஸ்ட் நடந்த விஷயம் 0.40, 0.60, இது சப்ஸ்கிரிப்ஷன், இது நான் சப்ஸ்கிரிப்ஷன். இதை எதோட மல்டிப்ளை பண்ணோம்? டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இதோ இருக்குது பாருங்கள், 0.45, 0.45, 0.30, 0.30, 0.50, 0.70 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? காற்று, மழை.
ரோ இன்ட்டு காலம், இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க. ஓகேவா? இப்போ 4 5s are 20, 2 carry, 4 4s are 16, 18.1800 வரும். ஃபஸ்ட்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டாவது நம்பர் 6 3 18 தானே, 0.1800. இப்போ ரோ காலம் முடிஞ்சிடுச்சா, அடுத்தது நவுந்துடணும். திருப்பி இங்கே வரீங்க, 4 5 20 தானே, 4 5 20. அப்போது 4 5 20 போது 0.2000 ப்ளஸ் 6 7 42, 42 போது 0.4200. கரெக்டா? 45 30, இது 55 இல்லை, சாரி, இது 55பா, 55, 45 55. அப்போது 4 × 55 220, ரைட். 2200 ப்ளஸ் 4200. இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 0.3600 விட்டுறலாம், டெசிமலுக்கு அப்புறம் வர்றது. 0.2வையும் 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 464, 0.6. எப்போதுமே இதை கூட்டினா 1 வரும் பாருங்களேன். 36 பைசாவும் 64 பைசாவும் கூட்டினா ₹1. எப்போதுமே இந்த சைடை கூட்டினா ₹1 வந்துடும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், இதில் செகண்ட் லெட்டர் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ ஆன்சர் இஸ் 0.36, 0.64. இது சப்ஸ்கிரிப்ஷன், இது நான் சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். புது லெட்டர் போன பிறகு ஏற்பட்ட மாற்றம். அப்போ இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க புது லெட்டர் போன பிறகு. பழைய லெட்டரில் பாருங்கள், பழைய லெட்டர் 40 பேர் வாங்கியிருக்கிறான், 40% பேர் வாங்கியிருக்கிறான் பழைய லெட்டரில் அந்த புக்கை திருப்பியும். ஆனால் 60% பேர் வானான்ட்டான். ஆனால் இப்போது இந்த வருஷம் அந்த புக்கு ஒழுங்காக போடலையா, அல்லது அதில் மெட்டீரியல்ஸ் நல்லா தரலையான்னு தெரில, ஆள் குறைஞ்சிட்டாங்க பாருங்கள். இந்த வருஷம் 36% தான் வாங்கியிருக்காங்க, 64% பேர் வாங்கலை. அப்போ இந்த வருஷம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இன்னும் நிறைய இலவச இணைப்பெல்லாம் சேர்ப்பாங்க. அது கூட ஏதாவது மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், ஷாம்பு பாக்கெட்லாம் போட்டு அனுப்புவாங்க அந்த மேகசின் கூட. அப்போ இன்னும் என்ன ஆகும்? சேல்ஸ் பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அப்போது இது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறது, ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் வச்சு அனாலிசிஸ் பண்ணுறது எதுக்குன்னா, அவங்களுடைய மார்க்கெட் சிச்சுவேஷனை ஏற்றுவதற்காக, அவங்களுடைய வியாபாரத்தை, யுக்தியை மாற்றி வேறு மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்காக இதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பாருங்கள். வாட் % ஆஃப் those receiving the current letter can expect order subscription தான் கேட்டிருக்கான். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போது ஆர்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் சப்ஸ்கிரிப்ஷன் by receiving current letter, percentage of people who order subscription by receiving current letter is equal to எத்தனை சதவீதம் என்றால் 36, 100ஆல் பெருக்குனீங்கன்னா 36.36, 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36%. அப்போது இந்த வருஷம், இந்த கரண்ட் வருஷத்துக்கு இந்த மேகசீனை எத்தனை சதவீதம் மக்கள் வாங்குவாங்க? 36% மக்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவார்கள் என்பது தான் இந்த சம்முடைய முடிவு. ஓகேவா? அப்போ this sum uses a technique called probability transition matrix. Thank you.